அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலின் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அந்நாடின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்கிற ஒரு இனிய பிரார்த்தனைக்கு பின்னர், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபித்தொடர்களுடைய வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற ஒரு தலைப்பினூடாக வேறுபட்ட மார்க்க சொற்பொழிவாளர்களினூடாக உபதேசங்களை செவியேற்குகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த வரிசையில் இன்றைய தினம் வரலாற்றிலே சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வினுடைய வாள்களில் ஒரு வாள் என்று வர்ணிக்கப்பட்ட சைஃபுன் சல்லஹுல்லாஹு அலல் முஷ்ரிக்கீன், அல்லாஹுவினால் முஷ்ரிக்கின்களுக்கு எதிராக அல்லாஹ் உருவிவிட்ட ஒரு வாள் அப்படி என்று வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிற ஒரு மனிதர் தான் ஹாலித் இப்னு வலீத். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு சில சரித்திரங்களை கண்ணியத்துக்குரியவர்களே மிக சுருக்கமான நேரத்தில் கற்றுக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதர் வாழுகிற அந்த காலப்பகுதியில் 3 ஆண்டுகள் மாத்திரமே அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த மனிதர். வெறுமனே ஒரு 3 ஆண்டுகள். ஆனால் அவருடைய பணியும் சேவையும் இஸ்லாத்தில் மிக 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 சிறந்த ஒன்றாக, மிக கண்ணியமான ஒன்றாக திகழ்ந்திருக்கிறது. அவர் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஹிஜ்ரி 8 ஆரம்ப பகுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அல்லாஹுடைய தூதரோட சுமார் ஒரு 3 ஆண்டுகள் தான் என்ன செஞ்சிருப்பார், வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இவர் அல்லாஹுடைய தூதரின் மீது கொண்டிருந்த அந்த நேசமும் பாசமும் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதருக்கு கறிவேலை இலையினால் பதனிடப்பட்ட ஒரு தோல் பை ஒன்றை, அதில் என்ன செய்யறாங்க, மண்ணகற்றப்பட்ட ஒரு தங்க கட்டி ஒன்றை யமன் தேசத்திலிருந்து அலி ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் அதனை ஒரு 4 பேருக்கு இடையில பிரித்து பங்கு வைக்கிறாங்க. அப்படி பங்கு வைக்கிற பொழுதுதான் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கிருந்த ஒரு மனிதர் எப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்க சரியாக பங்கு வைக்கல, இது பெரிய ஒரு சம்பவம், நீங்க சரியான முறையில பங்கு வைக்கல அப்படி என்று யார சொல்லலாம், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படி என்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்ல. இந்த வார்த்தையை செவியேற்ற மாத்திரத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், உனக்கு கேடு உண்டாகட்டும், இந்த உலகத்தில் இந்த பூமியில ஒருவன் அல்லாஹுவை அஞ்சி நடப்பதற்கு என்னை விட மிக தகுதியான ஒரு மனிதர் இருக்கிறாரா அப்படி என்று அவர் கேட்ட ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அலா அத்ரிபு உனுகஹு, அவருடைய கழுத்தை நான் துண்டித்து விட மாட்டாமா அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் அவருடைய கழுத்தை துண்டிச்சிடட்டுமா அப்படிங்கிற கேட்கிற ஒரு செய்தியை கண்ணியத்துக்குரியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஒரு நேசத்தோட பாசமாக நடந்த ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர் தொழுகையாளியாக இருக்கக்கூடும், ஒன்றுமே நீங்க செய்ய வேணாம், விடுங்க அப்படின்னு சொன்ன நேரம் அவர் சொல்கிறார், ஒ கம்மிம் முசல்லிமின் யகூலு பிலிசானிஹி மா லைஸ ஃபீ கல்பிஹி, எத்தனையோ தொழுகையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளத்தில் இல்லாததைத்தான் நாவினால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாவல ஒன்று இருக்குது பேசுறதுக்கு, வார்த்தையா ஒன்று இருக்குது அவர் அப்படின்னு சொன்ன நேரம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி லம் ஊமர் அன் அன்குப குலூபன் நாசி வலா அஷுக்க புத்தூனகும், நான் மனிதனுடைய உள்ளத்தை பிளந்து பார்ப்பதற்கோ அல்லது வகுறுகளை கிழித்து பார்ப்பதற்கோ நான் ஏவப்படவில்லை அப்படிங்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொன்னதை நாங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அதே போன்றுதான் அல்லாஹுடைய தூதர் அவரோடு இருந்த அந்த நேசமான சம்பவத்தை பாருங்க. ஹுனைன் யுத்தத்துக்கு பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மிக வேகமாக அந்த மக்களை எல்லாம் பிரிச்சுட்டே உள்ளுக்கு போறாங்க. போய் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காயப்பட்டிருக்கிறாங்க.
அப்ப அந்த காயப்பட்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காயத்தடியில் போய் பார்த்து சரியான முறையில் ஊதி அங்க மருத்துவம் செய்த ஒரு சம்பவத்தை கண்ணியத்துக்குரியவர்களை நீங்கள் பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் இவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு சரித்திரம் தான் முத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாமல் நபித்தோழர்களை படைத்தலைவர்களாக நியமித்து அனுப்பிய ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முத்தாவுடைய யுத்தமாக இருக்கிறது. இந்த யுத்தத்தில் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்க இருக்கக்கூடிய யுத்த களத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நேர்முக வர்ணனையாக எடுத்துரைத்த ஒரு தருணம். அந்த தருணம் 3 படை தளபதிகளை நியமித்து அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிற ஒரு சம்பவத்தை கண்ணியத்துக்குரியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு யுத்தமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த யுத்தத்தில் தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக ஸெய்த் இப்னு ஹாரிஸா முதலாவதாக இந்த கொடியை தூக்குவார். அப்ப படையினுடைய தளபதியாக ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்க, இருப்பாங்க. அவர் கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி சொன்னால், ஒயின் குத்தில ஸெய்த் கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி சொன்னால், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் படையினுடைய தளபதியாக பொறுப்பெடுப்பார். அவரும் கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி சொன்னால், அப்துல்லா இப்னு ரபாஹா என்கிறவர் படையினுடைய தளபதியாக பொறுப்பை ஏற்பார். அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த படையை அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப யுத்த காலம் என்று சொல்லி சொன்னால், அந்த யுத்த காலத்தில் இருந்து தகவல்கள் வரணும், தகவல் சேரணும். ஆனால் அந்த தகவல் மாறதுக்கான வாய்ப்புகள் மிக தொலைவு தூரத்தில் இருக்கிறதால, பல ஆயிரம் கிலோமீட்டர்களை கடந்திருக்கிறதால அந்த தகவல் சேரத்துக்கான அந்த பணிகளை செய்கிறது மிக சிரமமாக தான் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வஹியை அறிவிச்சு அங்க என்ன நடக்குதுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதரத்தில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருடைய மேடையில் இருந்து கொண்டு அந்த மூத்தா யுத்த காலத்தில் நடக்கிற ஒரு செய்தியை நேர்முக வர்ணனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்குன்னு பாருங்க நீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இப்பொழுது யுத்த காலத்தில் இருந்து கொண்டு, அந்த யுத்த காலம் நடக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மிம்பர்ல இருந்து கொண்டு சொல்றாங்க, இப்பொழுது ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்கிறவர் இந்த யுத்தகத்தினுடைய கொடியை தூக்கிவிட்டார், யுத்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அந்த யுத்த களம் சூடு பிடிக்கிறன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்த களத்திலேயே கொலை செய்ய ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த ஒரு தலைவராக சொல்கிறார், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையினுடைய தளபதியாக பொறுப்பேற்பார்னு சொன்னாங்க. அதே போல ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு படையினுடைய கொடியை தூக்கி அந்த யுத்த காலத்தில் போராடி கொண்டே இருக்கிறார். அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்பொழுது இப்ப ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ரபாஹா என்று சொல்றவர் படையினுடைய தளபதி பொறுப்பை எடுப்பார். அவர் மௌத்தானான்னு சொல்லி சொன்னால் இவர் பொறுப்பை எடுப்பார்னாங்க. அந்த களத்தில் அப்துல்லா இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையினுடைய கொடியை தூக்கி போராடுகிற நேரம் அந்த இடத்திலேயே அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார். உண்மையிலேயே ஒரு படையினுடைய தளபதி என்கிறவர் அவர் தோற்றுவிட்டார் அல்லது அந்த இடத்தில் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொல்லி சொன்னால், அந்த படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும். அது ஒரு தாங்க முடியாத ஒரு துயரமாக தான் இருக்கும். ஒரு யுத்தம் வெல்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாக்கியானமாக போயிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு களம்தான் அந்த களமாக இருக்குது. அப்போ அந்த யுத்த காலத்தில் அதுக்கு அந்த யுத்தத்தினுடைய அந்த களத்துக்கு ஒரு ஆலோசகராக இருக்கிறவர் யார் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்பதற்காக வேண்டி அந்த இடத்தில் அப்படி முழுக்க சுற்றி வாரார், முழுக்க சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கையில் அந்த கொடியை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த கொடியை கொடுத்ததும் அவர் சொல்றாரு, எனக்கு இந்த கொடி தேவையில்லை, இந்த கொடியை நான் எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அவர் இஸ்லாத்துக்கு ஒரு புதுமையான ஒரு காலப்பகுதி, அவரும் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி அவர் விரும்ப இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றாரு, இல்லை உங்களுக்காகத்தான் இந்த கொடியை நான் கொண்டு வந்தேன், நீங்க தூக்கி இந்த படையை நீங்க வழி நடத்துங்கள். அவர் கொடியை வாங்கி அந்த கொடியை எடுத்துக்கொண்டே அவர் அந்த யுத்த காலத்திலேயே அந்த யுத்த காலத்தை ஒரு வித்தியாசமான முறையில் கொண்டு போய் அந்த இடத்திலே போராடி அந்த மக்களை காப்பாற்றுகிற ஒரு தருணத்தை கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் பார்க்குறோம். இப்படி இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி
அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க, இன்ன ஹாலிதன் சைஃபுன் சல்லஹுல்லாஹு அலல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக அல்லாஹு தாலா அல்லாஹ் உருவி விட்ட ஒரு வாள் அப்படி என்று வர்ணிக்க தகுதியான ஒரு நபித்தொடராக அந்த நபித்தொடருடைய வாழ்க்கை வரலாறு இருந்திருப்பதை கண்ணியத்துக்குரியவர்களே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் இந்த முஅத்தா போரின் போது இந்த ஹிம்யர் என்று சொல்லக்கூடிய குலத்து ஒருவர் மனிதர் இருக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், யுத்த காலத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, ஒருவரை துரத்தி போய் அவரை போராடி அவரோட யுத்தம் செய்து அவரை தனிமையாக இவரே முயற்சி எடுத்து கொன்றால் அவர்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் இவர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மனிதர் ஹிம்யர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், ஒரு மனிதர் அப்படியே துரத்தி போய் அவரை அப்படியே கொன்று விட்டதுக்கு பின்னாடி அந்த யுத்தத்தில் இருந்து அவருக்கு கிடைச்ச அந்த கனிமத் பொருள் எல்லாம் எடுக்கிறார். அப்போ ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொருளாதாரத்தை அப்படியே வாங்கி எடுக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த யுத்த காலத்தில் சட்டம் ஒருவர் தனித்து போய் போராடி அவரை தனிய முறையில் கொன்றால் அவருக்கு என்ன செய்யணும், இந்த யுத்த காலத்திலிருந்து அந்த பொருளாதாரத்தை அவர் எடுக்கணும் தானே. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க இப்படி தடுத்துட்டீங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரத்தை போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லினதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் அந்த மனிதர் சொல்றாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை கேட்குறாங்க, யா ஹாலித், உங்களுக்கு தெரியாதா, நீங்க இப்படி ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு அவர் போராடி அந்த யுத்த காலத்தில் போனார்னு சொல்லி சொன்னால், ஒரு தனியை விரட்டி போய் அவரை கொண்டார்னு சொல்லி சொன்னால் அவரு தான் பொருளாதாரம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்தக்ஸரதுஹு யா ரசூலல்லாஹ், நான் நினைத்தேன் அது அதிகமான பொருளாதாரமாக இருக்கிறது, அதிலிருந்து நாம கொஞ்சம் பைத்துல் மாலுக்காக எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை நீங்க அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது பின்னால அவர் எடுத்துட்டு போறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்க்குறாங்க. ஆனால் இவர் நினைக்கிறாரோ தெரியல, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கல அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் ஹாலித் ரலியல்லாஹு அங்கே போகிற நேரம் அவருடைய சட்டை பையை அப்படியே பிடிச்சி குலுக்கி, நான் சொன்னேன் தானே எப்படி நான் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் சொல்லி நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு அவரை கொஞ்சம் அதட்டலாக பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இதை கேட்டுட்டாங்க. அந்த சத்தத்தை, இவர் பேசின சத்தத்தை கேட்ட நேரம் சொன்னார்கள், லா துஅதிஹி யா ஹாலித், ஹாலிதை நீங்கள் கொடுக்காதீர்கள் அவருக்கு, லா துஅதிஹி ஹாலித், அதை அப்படியே நீங்க வாங்கி எடுத்துருங்க, நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஹல் அன்தும் தாரிகூன லி உமராஇ, என்னுடைய தலைவர்களை என்னுடைய படை தளபதிகளை எனக்காக நீங்கள் விட மாட்டீர்களா? அவர்களுக்கும் இன்னமா மசலுக்கும் வ மசலுஹும் கமஸலி ரஜுலின் உஸ்துர்இய இப்ல அவ் கனமா, உங்களுக்கும் அந்த படை தளபதிமார்களுக்கும் இடையிலே ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு ஒட்டகத்தையோ அல்லது ஆட்டையோ மேற்கின்றவனை போன்றதாவான். அவன் ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்காக ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிற நேரம் அது தண்ணீர் அருந்துவதற்காக வேண்டி அதனை அப்படியே ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிடுவான், கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்து அந்த தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நிப்பாட்டி என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த பிராணிகளை எல்லாத்தையும் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக வேண்டி அனுப்புறாரு. அப்ப அந்த பிராணிகள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல தண்ணியை குடிக்குது, கலக்கம் இல்லை, அது நல்ல தண்ணீரை குடிக்குது. அது குடிச்சதுக்கு பின்னால் எப்படியும் கலக்கமா போயிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நீங்க நல்லதை எடுத்துக்கொண்டு படை தளபதிமார்களுக்கு நீங்கள் மோசமானதை விட்டுட்டு வர்றீங்க, அவர் யுத்தத்தை வழிநடத்தாட்டி நீங்க வென்றிருக்கிறதே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்திரும். அப்படியும் போது அவரை நீங்க இந்த அளவுக்கு விமர்சிப்பது என்பது மிக தவறானது என்கிற ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இந்த ஹாலித் யுத்த காலத்துக்குள்ள போய் இறங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னால் வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவ ஆரம்பிக்குது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வித்தியாசமான முறையில் யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை நிறைஞ்சவர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த யுத்த காலத்துல இவர் போனால் வெற்றி பெற்று விடுவார் என்கிற ஒரு சிந்தனை இந்த மக்களிடத்துல வந்தது. அல்லாஹ் தஆலா அவனுடைய மார்க்கத்துக்கு தான் உதவி செய்யறான், இந்த ஹாலிதுக்கு உதவி செய்ய இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹாலித யுத்தத்தினுடைய படை தளபதி பொறுப்பில் இருந்து நீக்கிடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அவரை படை தளபதியில இந்த நீக்கிற அந்த இடத்துக்கு யார் போறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் போறேன்ங்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த ஹலீஃபா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மதீனாவில் இருந்து கொண்டு ஆலோசனை வழங்குற ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் அல்லாஹ் உதவி செய்யறான். மக்களுடைய சிந்தனைகள் எப்படி போயிட்டு ஹாலித் இறங்கினா வெற்றி அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டு, அப்ப நான் இந்த இடத்துக்கு போறேன்னு சொன்ன நேரம் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்து, நீங்க போனீங்க என்றால் அபூபக்கர் ரலிக்கு சப்போர்ட்டாக ஆலோசகராக இருக்கிறது யார் இருக்கிறா, அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போயிடும் சொன்ன நேரம் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்றாக இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மீண்டும் அவரை தலைமை பொறுப்புக்கு சேர்த்து விடுறாங்க. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு பின்னாடி இவர் ஆட்சிக்கு வாரார்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர அவர் சொல்றாரு, நான் இதை சொல்லிட்டு நான் இதை செய்யாமட்டேன்னு சொல்லிச்சுன்னா அது தவறாகிடும் என்றதுக்காக வேண்டி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு படையினுடைய தளபதி பொறுப்புல இருந்து நீக்கி விடுறார். ஆனால் அந்த செய்தியை ஒரு நபித்தோழர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் அவர் சொல்ல இல்லை அந்த விஷயத்தை. இவருக்கு காலித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் தெரிய வந்த நேரம் அவர் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, இந்த காரணத்துக்காக இன்னென்ன காரணத்துக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால இவர் அந்த பொறுப்புல இருந்து நீங்கி விடுறார். அதுக்கு பின்னாடி அவர் எந்த ஒரு படைக்கும் பொறுப்பானராக தலைமை பொறுப்பாக நீங்கி நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடியாது. அவர் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பில் இருந்து நீக்கியதுக்கு பின்னாடி இவராக எந்த ஒரு யுத்த காலத்திலும் தலைமை பொறுப்பை வகிக்கவில்லை. ஒரு சாதாரண மனிதராகவே இருந்தார், சாதாரண மனிதராகவே செயற்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு முறை ஹிமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போறார். அங்கே யுத்தம் செய்து போராடுகிறார். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள் உள்ளாக்கப்படுகிறார். சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசி கட்டத்தில் அவர் மௌத்தாகிற நேரத்தில் அவர் சொல்றாரு மக்களை பார்த்து, லெயின் மாத்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை விட்டார்கள் என்று சொன்னால் தரையன்ன உமூரன் துன்கிருஹா, நீங்கள் வெறுக்கக்கூடிய பல விடயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, லகத் தலப்துல் மௌத ஃபி மவாதிஇஹி, மரணத்தை அது எங்கெல்லாம் நிகழுமோ அந்த இடங்களில் நின்று நான் தேடி இருக்கிறேன், ஆனால் அல்லாஹு தஆலா அதனை எனக்கு விதிக்கவில்லை. அவர் இன்னொரு சொல்லும் பொழுது, லகத் ஷஹித்து மிஅத ஸஹபின் அவு ஸஹாஹா, நூற்றுக்கணக்கான யுத்த களங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ என்னுடைய உடம்புகளை நீங்கள் பார்க்கலாம், சாணுக்கு அம்பினுடைய தாக்கப்பட்ட காயங்கள், வாளினால் வெட்டப்பட்ட காயங்கள் என்று காயங்களாகவே இருக்கிறது. ஒமா அன்தா அமூத்து அலா ஃபிராஷி கமா யமூத்துல் பஈர், ஒரு ஒட்டகம் எப்படி மரணிக்குமோ அதே போன்று கட்டாந்தரையில் இப்பொழுது நான் மரணிக்கிறேன். யுத்த கடத்தில் நான் ஷஹீதாகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கு தரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபலா நாமத் அயுனுல் ஜுபனா, கோழையின் கண்கள் உறங்குவது தகுமா அப்படி என்ற வார்த்தையை சொல்லுகிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த செய்தி மரணிக்கிறார் என்கிற செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரிய வந்த நேரம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அபா சுலைமான் கானா அலாமா வனன்னா பிஹி, நான் எப்படி அவரை நல்ல மனிதர் என்று நினைத்தோமோ அந்த அடிப்படையிலேயே அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்திருக்கிறார் என்ற அபூ சுலைமான் அவருடைய ஒரு குன்னியத்து பெயர், அந்த பெயரை சொல்லி அல்லாஹு தஆலா அவருக்கு அருள் செய்வானாக என்கிற வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க, இவர் யுத்த காலத்தில் இருந்து இவரை தலைமை பொறுப்பில் இருந்து நீக்கிறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானார்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்களை நீங்கள் சந்திப்பீங்க, பார்க்கக்கூடும், இருக்கிற பல விடயங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்றாரு. அதே போல இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மரணிக்க போறாருன்னு செய்தி கிடைச்ச நேரம் அவருக்காக வேண்டி அருள் செய்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இதான் சஹாபாக்களுடைய புரிந்துணர்வு. அல்லாஹு தஆலா அவர் என்னத்துக்கு இவர் செய்தார் நலவு இருக்கும் அப்படின்னு புரிந்து வாழ்ந்தவர்கள் தான் நபித்தோழர்களாக இருக்கிறார். எனவே சகோதரர்களே, இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு என்பது எங்களுக்கு ஏராளம் படிப்பினைகளை நிறைந்திருக்கிறது. ஒரு தலைமைத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக, ஒழுக்கத்திற்கும் பணிவுக்கும் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கிறது என்பதை கண்ணியத்துக்குரியவர்களை நாங்கள் புரிந்து நடந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் இங்கே செவியற்ற விடயங்களில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய முக்கியமான ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட மக்களாக அல்லாஹு தஆலா மாற்றல் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.